நம்ம வீட்டிலே நம்ம இருக்க திங்ஸ் வச்சு நம்மளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் நம்ம ஷாம்பு இதில் உள்ளே போட்டு ஸோ வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நம்ம அடித்தோம் அப்படின்னா ஃபோம் மாதிரி வரும். மோட்டோவில் இல்லை வேறு பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது செயின் க்ளீன் செயின் லூப்னு தனித்தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம செயின் வந்து க்ளீனும் பண்ணிக்கலாம் லூப்பும் பண்ணிக்கலாம். 3 வருஷமாக இந்த மாதிரி ஷாம்பு போட்டு தான் பார்த்திங்கன்னா பைக்கை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பெருசாக கலரில் எதுவுமே ட்ரை ஆன மாதிரி இல்லை. தண்ணியில் வந்து நம்ம இது பண்ணதுமே ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. சூப்பர் பைக் போகுதுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வெயில் பாருங்கள், உச்சி வெயிலுங்க. இந்த உச்சி வெயிலாக பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஹெல்ப். ஸோ இது ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாமல் டீசெண்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த கன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இது பார்த்திங்கன்னா இந்த கன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? மெதுவாக அந்த ப்ரெஸ் பண்ணாலே தெரியும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த லிக்விட் வருது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே இருக்க டிஃப்ரெண்ட்டுக்கும் இங்கே இருக்க டிஃப்ரெண்ட்டுக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹலோ கைஸ், ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழின் வச்சே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பீங்க. நம்மக்கிட்ட இருக்க நம்ம டியூக் 200 பைக்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். நம்ம கடையிலலாம் கொடுத்து கொண்டு போய் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணோம் அப்படின்னா நார்மல் வாட்டர் வாஷ்க்கு 200லேருந்து 250 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே ஃபோம் வாட்டர் வாஷ்க்கு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க திங்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து வீட்லேயே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வாட்டர் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கு பிஸிங்கிறதுனால நான் பைக்கை பார்த்தீங்கன்னா சரியாக கவனிக்கிறதில்ல. ஸோ அதனால் பாருங்கள் பைக்கில் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு. ஃபுட் ரெஸ்ட்லேருந்து இங்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடம்லாம் இங்கே பாருங்கள் இந்த இடம், அதுக்கப்புறம் செயின். ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள். நம்ம இந்த செயினில் டஸ்ட் ஆகிறது எல்லாமே ரொட்டேட் ஆகி ஸோ கரெக்டாக இந்த இடத்துல தான் போய் ஸ்டே ஆகி அது அப்படியே பார்த்திங்கன்னா ஸ்டே ஆகி அப்படியே நின்றும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா பைக்கோட பிக்கப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ பைக்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அவங்க பாருங்கள் உங்களுக்கு அந்த இடம் தெரியும்னு நினைக்கிறேன். பைக்கோட ரேடியேட்டர் எல்லாமே பைக் முதல் கொண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக தான் இருக்குது. வாட்டர் வாஷ் கடையில் கொண்டு போய் விட்டோம் அப்படின்னா நமக்கு மந்த்லி 1 டைம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த காஸ்ட்டு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. இதுவே நம்ம மந்த்லி ஒரு 2-3 டைம்ஸ் போயிட்டு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த காஸ்ட் ரேட்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் கடையில் கொண்டு போய் விட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டிலே நம்ம இருக்க திங்ஸ் வச்சு நம்மளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் சேனல் கேரேஜ் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. ஓகேங்க, இப்போ நம்ம என்னென்ன திங்ஸ் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கோம், ஸோ அதோட காஸ்ட்டில் எவ்வளோ வருது, நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பைக்கை பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான திங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் கடைசியாக காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைப்ரோ கார்பனோட துணி. ஸோ இது பார்த்திங்கன்னா பைக்கை வந்து சைனர் பண்ணுற ஒரு லிக்விடு. ஸோ இது என்ன இதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா லிக்விடு தான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆயில் கட்டிங் ஆயிலுக்கு பதிலாக இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கட்டிங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெட் துணி வச்சு தொடச்சாலும் பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கி நான் 4-5 யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மறுபடியும் இதை வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் என்ன ஏதுன்னு பார்த்திங்கன்னா வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நார்மலான ப்ரெஷ்ஷு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ரெஷ் ஆம்ப்ரிண்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதோட ப்ரைஸில் எவ்வளோ வருதுங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வாங்கினேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம பைக்கை வாட்டர் வாஷ் பண்ணுறக்கும் சரி, காரை வாட்டர் வாஷ் பண்ணுறக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வாங்கி இன்னும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்படியே வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு டைம் கூட யூஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தாலே தெரியும், இன்னும் ஓப்பனே பண்ணல. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குது, வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் சொல்லிடுறேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த ஃபோம் நம்ம ஷாம்பு இதில் உள்ளே போட்டு ஸோ வாட்டரோட மிக்ஸ் பண்ணி நம்ம அடித்தோம் அப்படின்னா ஃபோம் மாதிரி வரும். ஸோ ஓகே, இதெல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு ஃபிட் பண்ணிட்டு இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி பைக்கை வாட்டர் வாஷ் பண்ண போகிறோங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேங்க. சரி ஓகேங்க, இதெல்லாம் நான் ஃபிட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்படியே நான் விலாக் பண்ணுறேன்.
A few moments later. ஸோ ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்டபிள் வாட்டர் கேனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணிட்டு ஒன்ஸ் செக் பண்ணேன், செம்ம ஃபோர்ஸாக வருதுங்க. இப்போ கேப் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விதமாக கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக போய் அடிக்குது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க, இது பார்த்தீங்கன்னா நமக்கு 40 டிகிரியில் வைட் ஆங்கிளில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்குது. ஆன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டபிள் வாட்டர் கன்னை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை ஃபுல்லாக வாட்டர் பண்ணிட்டோம். ஸோ இருந்த இந்த ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இருந்த அழுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 100%க்கு ஒரு 50% பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்னாலேயே. ஸோ இந்த கன் யூஸ் பண்ணுற மூலிமா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கன் இல்லாமல் நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன் மூலிமா நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்டரை நீங்கள் வேஸ்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா அந்த கன் பார்த்திங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கை என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஷாம்பு வச்சு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக துடைக்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நம்ம அந்த பைக்கு பார்த்திங்கன்னா ஒன்று மேடு பள்ளமாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா நம்மளால் கரெக்டாக க்ளீன் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு ஒரு 175 தான் வந்துச்சு. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ பைக்குக்கெலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டு வேறு துணியை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணாமல் இந்த துணியை வச்சு க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு பைக்கில் பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவுமே ஆகாது. ஓகேங்களா, இது வந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு 175 தான் வாங்கினேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதாங்க வாங்கியிருக்கேன், மேக்ஸ் சைன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம பைக்கை ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் கட்டிங் ஆயில் போட்டு பார்த்திங்கன்னா நம்ம கழுவோம். ஸோ கட்டிங் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா பிசு பிசுன்னு பார்த்திங்கன்னா ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பீஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 ருபீஸ் தான் வந்துச்சு. நான் ஒரு 5 பீஸ்லாம் வாங்கி நான் யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதனால் பார்த்திங்கன்னா திரும்ப 1 பீஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த 3 வாங்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இதுவும் பார்த்திங்கன்னா சேம் அதே தான். ஸோ உங்களுக்கு மோட்டோ மேக்ஸ் சைனர்னு பார்த்திங்கன்னா இருக்குது. இதுவும் அப்படி தான். பைக்கை ஃபுல்லாக நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சைனரை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா பைக் நம்ம எடுக்கும்போது எவ்வளோ புதுசாக இருக்குமோ சேம் அதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த WD-40 வாங்கியிருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் வந்து இதுக்கு முன்னாடி மோட்டோல் பிராண்டு வந்து செயின் லூப் அண்ட் செயின் கிளீனர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ரெண்டுமே சேர்த்து எனக்கு 400-450 சம்திங் வந்துச்சு. ஆனால் இது பார்த்திங்கன்னா எனக்கு 140 தான். இது பெருசு. இதை விட சின்னது பார்த்திங்கன்னா 80 ருபீஸ் வரும். இது பார்த்திங்கன்னா 140 பெருசு. ஸோ எவ்வளோ எம்எல்னா கரெக்டாக 63.8 கிராம் தான். ஸோ இது வந்து நமக்கு ஒரு டைம் 2 டைம் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெருசாக யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நம்ம வந்து மோட்டோவில் இல்லை வேறு பிராண்டு வாங்கி யூஸ் பண்ணும்போது செயின் க்ளீன் செயின் லூப்னு தனித்தனியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம செயின் வந்து க்ளீனும் பண்ணிக்கலாம், லூப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த WD-40 பார்த்திங்கன்னா செயினில் இருக்க டஸ்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையுமே எடுத்துரும். ஸோ இது யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில், ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின திங்ஸ். ஸோ ஃபோம் வாஷ் பண்ண போகிறோம். ஃபோம் வாஷ் பண்ணி பிடிச்சிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண போகிறோம், ஓகேங்களா? பைக் எடுத்து 3 இயர்ஸ் ஆச்சு. 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாம்பு வச்சு தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அதுவுமே கலர் போது தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த டிஃப்ரெண்ட்டில் எதுவுமே தெரிலங்க. ஏன்னா நான் 3 வருஷமாக இந்த மாதிரி ஷாம்பு போட்டு தான் பார்த்தீங்கன்னா பைக்கை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு பெருசாக கலரில் எதுவுமே ட்ரை ஆன மாதிரி இல்லை. பைக் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். A few moments later. இப்போ பாருங்கள் கைஸ், ஃபோம் வாட்டர் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டோம். ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா வீடியோ ஆனில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இது ஃபோம் வாட்டர் அடிச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபோம் வாட்டர் அடிச்சிட்டேன். ஈகோ ஃபேப்ரிக் கிளாத் வந்து நம்ம இவ்வளோ நேரம் வந்து நான் இதில் நினைக்கலைங்க. ஸோ சும்மா பார்த்தீங்கன்னா எடுத்து கையில் யூஸ் வச்சுட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லை. தண்ணியில் வந்து நம்ம இது பண்ணதுமே ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ரேஸ் போட்டு போகிறானுங்க. சூப்பர் பைக் போகுதுங்க. பைக்கை பாருங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வெயில் பாருங்கள், உச்சி வெயிலுங்க. ஸோ இந்த உச்சி வெயிலாக பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தனாக பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஹெல்ப் பண்ணுற கூட யாருமே இல்லை.
ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோ. ஸோ நம்ம பைக்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கடையில் கொண்டு போயிட்டு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா அவங்க அந்தளவுக்கு க்ளீன் பண்ணி தருவாங்களா என்னென்னு தெரில. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி எப்பயுமே வரவே வராதுங்க. ஏன்னா சில கடையிலலாம் எப்படின்னா நிறைய ஸ்டாக் பைக் இருக்கனால பார்த்திங்கன்னா 1க்கு 2 க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கட்டிங்காக எல்லாம் வந்து கண்ட மேனிக்கு போட்டு தருவாங்க. ஏன்னா நான் வந்து நிறைய டைம் அனுபவிச்சிருக்கேங்க. ஸோ கட்டிங்கை எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம பைக்கை உட்காந்து ஓட்டும்போது கூட நம்ம கையில் ட்ரெஸ்ஸில் எல்லா பக்கம் ஆகும். ஸோ நம்ம பைக்கை வந்து நம்ம 1 மணி நேரம் க்ளீன் பண்ணாலும் சரி, அரை மணி நேரம் க்ளீன் பண்ணாலும் சரி, நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி என்றைக்குமே வரவே வராதுங்க. காஸ்ட் ஆனால் ஆகிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளே திங்ஸ் வாங்கிட்டேன். ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்து நான் எப்போனாலும் என் பைக்கை கழுவணும் அப்படின்னா நான் கழுவிக்கலாம். நான் வந்து இன்னொரு டைம் நான் பைக்கை கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கொண்டு போய் விட்டேன் அப்படின்னா எனக்கு அதுவும் பார்த்திங்கன்னா காஸ்ட்டு தான் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வேண்டிய திங்ஸ்லாம் நானே வாங்கிட்டேன். ஸோ இப்போது ஒவ்வொன்றா பார்த்திங்கன்னா நானே தொடச்சிட்டு இருக்கேங்க. ரொம்ப மூச்சு வாங்குது, வெயில் அடிக்குதுங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்குது. ஒர்க்கு விஷயமாக பைக்கை சரியாகவே கவனிக்கிறது இல்லைங்க. ஸோ ஒர்க்கெல்லாம் போகிறதுனால அதனால் இன்றைக்கி தான் டைம் கிடச்சிது. சரி இந்த வீடியோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. அந்த போர்ட்டபிள் வாட்டர் கன் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தண்ணிலாம் வந்து ரொம்ப செலவு பண்ணேன், ரொம்ப வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எங்கள் வீட்டிலலாம் ரொம்ப திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டிலலாம் திட்டுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்று வாட்டர் கன்று வாங்கி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க ஸோ அந்த கன்றுலாம் ரொம்ப வேஸ்ட்டு, எதுக்கு காஸ்ட் போட்டு வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் கிடையாதுங்க. ஸோ அந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற ஒர்த்து தான் அந்த கன்றுலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ரெட் கேப்பை கழட்டிட்டு நம்ம ஃபோம் வாட்டர் வாஷ் போட்டதுக்கப்புறம் இந்த ஒயிட் இது போட்டோம். ஸோ ஒயிட் கேப் போட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கேப் போட்டதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப வைடாக வருங்க. தெரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப ஃபோர்ஸாக இல்லாமல் டீசெண்டாக இருக்குங்க. அப்பா என்ன வெயில்ரா சாமி, பயங்கரமான வெயிலுங்க. ஸோ இந்த பயங்கரமான வெயிலையும் நம்ம பைக்கை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குங்க இந்த கன்று, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வாட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இது பார்த்திங்கன்னா இந்த கன்று ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓ தப்பாகுதுண்ணா. ஸோ கைஸ் நார்மல் வாட்டர் வாஷ் அதுக்கப்புறம் ஃபோம் வாட்டர் வாஷ் எல்லாமே போட்டு பைக்கை ஓவரால் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆச்சு. 1.25 மணி நேரம் பார்த்தீங்கன்னா என் பைக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1.25 மணி நேரம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக பார்த்தீங்கன்னா என் பைக்கை நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுவே நான் கொண்டு போயிட்டு நான் கடையில் விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்தளவு க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்க என்னென்னு தெரில. சரி ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைபர் கார்பன் துணி வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ க்ளீன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேங்க. ஸோ இந்த துணி மேக்ஸிமம் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓவரால் காஸ்ட்டே கம்மியாக தான் வரும். ஓகே, ஸோ பைக்கை பார்த்திங்கன்னா தொடச்சிட்டேங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருக்க அந்த WD ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா நம்ம செயினில் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தட் எப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கலாம் வாங்க. இப்போ பைக்கை பார்த்திங்கன்னா செயின் லூப் பண்ண போகிறோம். ஸோ இந்த WD-40ங்கிறது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா செயின் லூப்பும் பண்ணிக்கலாம், செயின் க்ளீனும் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் இதில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பைக் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே எடுக்க போகிறோம். செயினில் இருக்க எல்லா டஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் ஸ்டோரேஜ் ஆகும். பைக் எப்பயுமே செயின் லூப் பண்ணும்போது இங்கே க்ளீன் பண்ணுறதை விட இந்த இடத்துல க்ளீன் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்துல க்ளீன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இந்த இடத்துல க்ளீன் பண்ணும்போது கையோட இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பெட்டெக்ஸ் ஸ்டாண்ட் இல்லைங்க. நம்ம பார்த்திங்கன்னா பசங்களை வச்சு தூக்கி பிடிச்சி தான் பார்த்திங்கன்னா செயின் லூப் பண்ண போகிறோம். ஸோ பெட்டெக்ஸ் ஸ்டாண்ட் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பசங்களை வச்சு தான் பண்ண போகிறோம். ஓகேங்க, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கழட்டிட்டு ஸோ நம்ம கிட்ட இருக்க இந்த WD-40 பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், அதை போய் ஜூம் பண்ணு பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டுன்னு இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இந்த மாதிரி பண்ணிடுங்க. நீங்கள் இதை கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக உங்களுக்கு ஏதாச்சும் அந்த கேப்புக்குள்ளே போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்பியோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி விட்ருங்க.
எவ்வளோ டஸ்ட்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துக்கோங்க. டவல் எடுத்துகிட்டு எல்லாம் தொடச்சிக்குங்க. பாருங்கள் துணி என்ன கலரில் ஆயிடுச்சுன்னு. எவ்வளோ டஸ்ட்டு அப்பா சாமி. கிட்டத்தட்ட 3 மாதமாக நான் பைக்கை கழுவாமல் க்ளீன் பண்ணாமல் வச்சதுக்கு இதுதான் ரிசல்ட்டு பார்த்தீங்களா? ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா பைக்கோட பிக்கப்பே கம்மியாக வருதுங்க. நான் கூட என்னடா பைக்கில் பிக்கப் வர மாட்டேங்குது, பிக்கப் கம்மியான மாதிரியே ஃபீலாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ரீசனுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டஸ்ட்டு கீழே பாருங்க, இன்னும் இருக்குது. ஸோ இதில் க்ளீன் பண்ணுற பாருங்க. பார்த்தீங்களா? ஸோ கீழே பாருங்கள், முன்னாடி இருக்க இந்த டேப்பை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டஸ்ட்டை தொடச்சிட்டேன். அந்த WD ஸ்ப்ரே வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ரே பண்ணி இங்கே இருக்கிறது எல்லாமே ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். இதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ WD-40 பார்த்தீங்கன்னா அந்த பவர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேயும் லூப் பண்ணிடுங்க. ஓகே, இங்கே ஸ்ப்ரே பண்ணியாச்சு, விட்டுருங்க போதும். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிடலாம். மெதுவா. ஓகே போதும் தேங்க்ஸ். அப்படி மெதுவாக இறக்கிக்கல கைஸ். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ண கையோடு பார்த்தீங்கன்னா இதையும் க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா திரும்ப உங்களுக்கு பிக்கப் கம்மியான மாதிரி ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் கையோட இது க்ளீன் பண்ணும்போது இதையும் க்ளீன் பண்ணிடுங்க. இது ரொம்பலாம் அடிக்க வேணாங்க, லைட்டாக மட்டும் அடிச்சு விடுங்க. ஓகேவா? அப்படியே லைட்டாக அடிச்சுட்டு துணியை வச்சு அப்படியே தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக போயிடும். எல்லோரும் என்ன தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நம்ம செயின் லூப் பண்ணி க்ளீன் பண்ணதுமே பைக் எடுத்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அந்த மாதிரி தப்பை யாருமே பண்ணிடாதீங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஒரு ½ அன் ஹவர் பார்த்து கழித்து நீங்கள் பைக் எடுத்து ஓட்டுங்க. உடனே பார்த்தீங்கன்னா எடுத்து ஓட்டாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு அந்த ப்ரெஸ் பண்ணாலே தெரியும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த லிக்விட் வருது பார்த்தீங்களா? அந்த லிக்விடு தெரியும். ஸோ கையெல்லாம் பாருங்கள் நார்மலாக இருக்குது. இப்போ நான் சைனிங் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ரஃப்பாலாம் வச்சு தேய்க்க வேணாம், சும்மா நார்மலாக வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இங்கே இருக்க டிஃப்ரெண்ட்டுக்கும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எவ்வளோ க்ளீனாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா பலன்னு. ஓகே மக்களே, ஸோ பைக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி ஃபோம் வாஷ் பண்ணி செயின் லூப் பண்ணி ஓவரால் என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ பைக்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் எவ்வளோ பளிர்னு, எவ்வளோ கிறிஸ்டன் கிளியராக, எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள்.
ஸோ நான் கொண்டு போயிட்டு நான் கடையில் விட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட எனக்கு இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு தெரில. ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து பைக்கு ஸ்டாக்ஸ் நிறையா இருக்கும். ஒரு பைக்குக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துப்பாங்க. ஏன்னா ஸ்டாக்ஸ் பைக் வந்து நிறையா இருக்கனால பார்த்தீங்கன்னா டக்குன்னு க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பைக்கை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரமாக க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய பைக்கை பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனர் போட்டு நீட்டாக தொடச்சிருக்கேன். எவ்வளோ கிளியராக எவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தரேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காமல் வாங்கி செக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வாட்டர் கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு அந்த கன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான vlogs அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டான vlogs எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோ எல்லாமே பார்க்க முடியும். ஓகேங்க, இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஸோ மச். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக பண்ணுங்க. லவ் யூ ஸோ மச். பாய்ங்க.